1966 வருஷம் புதுக்கோட்டைன்னு ஊர் பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணா அந்த படத்துக்குள்ள இன்னொரு படம் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஓலை குடிசை போட்டு மண்ணு தரையில எல்லாரும் உட்காந்து எம்ஜிஆர் நடிச்ச எங்க வீட்டு பிள்ளை படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சில பேர் எம்என் நம்பியார் அவர்கள் ஆக்ரோஷமா எம்ஜிஆர் அவர்களை அடிக்க தங்களோட தலைவர் தங்களோட ஹீரோ அடி வாங்குறத கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மக்களோட மக்களா நம்ம கதையோட ஹீரோவும் படத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தன்னோட தலைவர் தன்னோட வாத்தியார் அடி வாங்குறத இதுக்கு மேலும் பொறுத்துக்க முடியாம தன்னோட கையில இருந்த துப்பாக்கியால ஸ்கிரீன்ல இருந்த நம்பியார் அவர்களை நோக்கி சுடுறான் ஒருத்தன். சுட்டதோட மட்டும் இல்லாம நம்பியார சுட்டம் சாமி, இன்னும் அசோகம் மட்டும்தான் பாக்கின்னு நிழல் எது நிஜம் எதுன்னு கூட தெரியாம அறியாமை நிறைந்த மக்கள் முன்னிலையில ஹீரோவோட இன்ட்ரோ சீன் நடக்குது. இந்த சம்பவத்தை ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட சொல்ல அந்த நேரம் முருங்கக்கார ஃப்ரெண்ட்ஸோட அறிமுகப்படுத்தப்படுறார் கே பாக்யராஜ் அவர்கள் ஹீரோவோட அப்பாவா. கவர்மெண்ட்ல வாத்தியார் வேலைக்கு இன்டர்வியூ போகும்போது அங்க உபயோகப்படுற மாதிரி கிராம சேவா அமைப்பு மூலமா ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு 6 மாசம் பாடம் சொல்லி கொடுத்தா மாசம் குறிப்பிட்ட சம்பளமும் தராங்க, சர்டிபிகேட்டும் தராங்கன்னு ஹீரோ கிட்ட அவர் அப்பா சொல்ல ஹீரோவோ எனக்கு கிராமத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மறுக்கிறாரு. தனக்கு அரசாங்க வேலை இல்லாததுனால ஹீரோவோட அப்பா ஒரு பட்ட அவமானங்களையும் வழிகளையும் சொல்லி இன்னைக்கு எனக்கு இருக்க நிலைமை நாளைக்கு உனக்கு வந்துடக்கூடாது, உன்னை அரசாங்க வேலையில உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் என்னோட வைராக்கியம், அதுக்காக ஹீரோவை கண்டெடுத்தான் காடுன்ற கிராமத்துக்கு வாத்தியார் வேலைக்கு போக சொல்றாரு அவங்க அப்பா. முதல்ல மறுத்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அப்பாவோட வைராக்கியத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த கிராமத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. இப்ப கிராமத்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கிளம்புறாரு வாத்தியார். அங்க அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் இந்த படம். இந்த படத்தோட பேரு கட் பண்ணா ஜிப்ரான் அவர்களோட இசையோட 3 சிறுவர்களோட ஓட்டத்தோட கண்டெடுத்தான் காடு கிராமத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாரு டைரக்டர். ஒரு பரந்த நிலப்பரப்பு, பக்கத்துல எந்த இடத்துலயும் பச்சை பசேல்னு வயல்வெளியோ செடியோ மரமோ எதுவும் இல்லை. முதல்ல இந்த படத்துக்காக இவ்வளோ பெரிய லொக்கேஷனை எங்கெங்கேயோ மூவி டீம் தேடி இருக்காங்க. ராம்நாடு, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நடுவுல ஒரு லொக்கேஷனா கமுதி பக்கத்துல ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க. ஷூட்டுக்காக அந்த பிளேஸை ஃபுல்லா ட்ரை லேண்டா மாத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. கழுத மேல உப்பை வச்சு விற்கிற உப்புக்காரர், மாடுகளை வச்சு கிணத்துல இருந்து ஏற்றம் இறைக்கிற ஒருத்தர், அந்த நீரை மண்ணுல ஊத்தி அந்த மண்ணை எடுத்து செங்கல் செய்யற மக்கள், பெரியவங்க சின்ன பசங்க வயசானவங்கன்னு எல்லாருமே செங்கல் செய்யறாங்க. தண்ணி ஊத்தியவங்க நெல் விளைச்சல் பண்ணல, செங்கல் விளைச்சல் பண்றாங்க. இப்ப இவங்களோட அறிமுகத்தோட இவங்கள பத்தியும் இவங்களோட நிலைமைய பத்தியும் வைரமுத்து அவர்களோட வரிகள்ல செங்க சூளக்காரா பாடல் வருது. செங்கல் காலில் பட்டு ரத்தம் வந்தவர்களுக்கு மண் எடுத்து போடுற சின்ன பசங்க, செங்கலை சூடாக்கி அதுல மூலிகை இலைய வச்சு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர், எப்போதும் குருவி சத்தம் மட்டும் கேட்கும்படி இருக்கிற குருவிக்காரர், சின்ன மரத்துண்டுல பிளேட போட்டு எல்லாருக்கும் ஷேவிங் பண்ணி விடுற ஒருத்தர், அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு முதலாளி, அவர்கிட்ட தான் இவங்க எல்லாரும் வேலை பார்க்கறாங்க. பார்த்த வேலைக்கு கூலிய முதலாளி கிட்ட எந்த கேள்வியும் இல்லாம வாங்கிட்டு போற மக்கள், இப்படி பாடலோட சேர்த்து இவங்களும் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இந்த பாட்டு கம்போசிங் அப்போ செங்கசூளக்காரங்களுக்காக ஒரு சாங் போட போறோம் ஜிப்ரான்னு டைரக்டர் சர்குணம் சார் சொல்லியிருக்காரு. பாங்லா ஃபோக் ஸ்டைல்ல ஒரே ஒரு டியூனை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சோள மாட்டிக்கீரா அப்படின்னு ஒரு பாங்லா வேர்ட். அந்த ஒரு வேர்டை வச்சு ஒரு அழுக்குரலோட முதல்ல சாங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு பாங்லா சிங்கரையே பாட்டு பாட வைக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கர் அனிதா வாய்ஸ்லயே செங்க சூளக்காரா சாங் ரெடி ஆகுது. அவங்க வாய்ஸ்ல இந்த சாங் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சா சந்தோஷம் வர நேரத்துல இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்ச நேரம் பெய்யற மழையாவே இருந்தாலும் காயாத செங்கலை அழிச்சு மழை இவங்களுக்கு எதிரி ஆகுது. இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பக்கம் பக்கமா சொல்லாம 10 வரிகள்ல வைரமுத்து சார் சொல்றாரு. மண்ணு மட்டும் சோறாக மக்க வாழ்ந்து வாராக, மழை வந்து மண்ணை கரைகையில் மக்க எங்க போக, இந்த களிமண்ணு வேகாது எங்க தலைமுறை மாறாது, மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது, ஐயனாறு சாமி கண்ணை திறந்து பாரு எங்க சனம் வாழ உன்னை விட்டா யாரு. இப்படி இருக்க ஊருக்கு செங்கல் ஏத்திக்கிட்டு போக வர லாரி மேல உட்காந்துட்டு வராரு ஹீரோ வாத்தியார் வேலை பார்க்க. தூசி படிஞ்சு இருக்க லாரி கண்ணாடி வழியா இந்த கிராமமும் காட்டப்படுது. முதல்ல ஊருக்குள்ள நுழையிற வாத்தியாரை வரவேற்பது குருவிக்காரர் தான். குருவி சத்தம் கேக்குது. குருவிக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அலறி ஓடி வர குருவிக்காரர் வாத்தியாரை பார்த்ததும் நிக்கிறாரு. அவனை உத்து பார்க்கறாரு. இவ்வளோ நாள் அவர் காத்துட்டு இருந்தது இவனுக்காக தான். நீ வந்துட்டியா வான்னு கூப்பிடுறாரு. அவன் வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டே அலறி ஓடி வந்தவரு இப்போ ஊரை நோக்கி ஓடுறாரு. ஹீரோ வைத்தியரை பார்த்து வந்த விவரத்தை சொல்ல, ஆண்ட கிட்ட வாங்கி இருக்க கடன் காசுக்கு இன்னும் பல தலைமுறை கல்லு அறுக்கணும். கல்லு அறுக்கிறதுல நிறைய பேர் சின்ன பசங்க தான். அவங்க படிக்க போனா யாரு கல்லு அறுப்பாங்கன்ற கேள்வியை வாத்தியார் முன்னாடி வைக்கிறாரு வைத்தியர். ஆட்டு தொழுவத்துல தங்கிக்கோன்னு வைத்தியர் வாத்தியாரை பார்த்து சொல்ல, ஊருக்கு நடுவில்
நடுவில் ஒரு விசேஷத்துக்காக பந்தி நடக்குது. அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் இவர் தான் வாத்தியாரு, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படுறாரு ஹீரோ. ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் சார் சிவியா டோன், வார்ம், ரெட், எல்லோ இந்த கலர் தான் இந்த படம் ஃபுல்லா இருக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. ஒருவேளை அதையும் மீறி எங்கேயாவது கிரீன் கலர் தெரிஞ்சுட்டா ரெட் கலர்ல ஸ்ப்ரே பண்ணி அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா கிரீன் கலர் பசுமையை குறிக்கிறது. பசுமைன்றது இங்க இருக்க மக்களுக்கு பக்கத்துல இல்ல, அது அவங்களுக்கு எட்டாவது தூரத்துல இருக்குதுன்னு சிம்பாலிக்கா சொல்லணும்னு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் தூக்கிட்டு வர பெட்டி மட்டும்தான் அந்த கிரீன் கலர் இருக்கும். அது எதுக்காகனா அந்த குழந்தைங்களோட புத்தகங்களை சுமந்து வர பெட்டி கிரீனா இருக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதனால சிம்பாலிக்கா பசுமை அந்த கிராமத்துக்கு அந்த வாத்தியார் மூலமா தான் வரப்போகுதுன்னு சொல்ற மாதிரி. அறிமுகப்படுத்தப்படுற கொஞ்ச நேரத்திலேயே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன பசங்க கிட்டையும் ஆட்டு தொழுவத்துல ஆடு கட்டி வச்சிருக்கவங்க கிட்டையும் பகைமையை சம்பாதிக்கிறாரு வாத்தியார். என்னதான் படிச்சு பட்டறிவு வாங்கியிருந்தாலும் அந்த கிராம மக்களுக்கு இருக்க அனுபவ அறிவு வாத்தியார் கிட்ட இல்ல. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற பசங்க தண்ணிக்குள்ள இருக்கிறது என்ன மீனுன்னு கரையில இருந்துட்டு குமிழ் விட்டு ஒட்டுனா கொரத்த மீன், மேல கிடந்து வெட்டுனா கெண்ட மீன், அரை நெட்டுல நின்னா உழுவ மீனுன்னு சொல்றாங்க. இதுல விலாங்கு மீனை பாம்புன்னு நினைச்சு பயந்து ஓடி மீன் பிடிக்கிற பசங்க கிட்ட கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறாரு வாத்தியார். கெடா ஆட்டை வளர்த்தவன் அந்த ஆட்டை விட்டு வாத்தியார முட்டை விடுறது, வாத்தியார் கிட்ட காசு வாங்கிட்டு அவர் எதிர்பார்க்கிற சாப்பாடை கொடுக்காம ஏமாத்துற டீ கடை வச்சிருக்க மதி கேரக்டர். அவங்க அப்பாவை வந்து எப்போதும் கணக்கு புதிர் போட்டு வாத்தியார குழப்புற 248 கேரக்டர். வாத்தியார் நடந்து வரதை பார்த்தாலே பாடம் சொல்லி கொடுக்க கூப்பிட தான் வாராருன்னு பயந்து ஓடுற சின்ன பசங்க. அதுல ஒரு பையன் பயந்து கிணத்துல விழுந்துட அதுக்கு காரணம் வாத்தியார் தான் சொல்லி ஊர் மக்களே வாத்தியாரை போட்டு திட்டுறாங்க. இப்படி அப்பாவுக்காக இந்த கிராமத்துக்கு வேலை பார்க்க வந்தாலும் அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க சின்ன பசங்களும் ஊர் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்காததால முதல் மாசம் சம்பளம் வந்ததும் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லி அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போடுறாரு வாத்தியார். ஊரை விட்டு போகணும்னு முடிவெடுக்கிற வாத்தியாரை இந்த கிராமத்துக்குள்ள இருக்க வச்சு அந்த பசங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கவும் அந்த மக்களுக்கு கல்வியோட அருமையை புரிய வைக்கவும் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல எப்படி எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அதோட இந்த மூவியை பத்திய பிஹைண்ட் த கேமரா ஒர்க் அண்ட் டீடைல்ஸ் பத்தியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.